வானவில் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். சுக்லாம்பரம் விஷ்ணும் சசிவண்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. சரஸ்வதி நமசுப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தித் பவத்வே சதா. இன்று நாள் சனிக்கிழமை, மார்கழி மாதம் 7வது நாள், ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும்போது இன்று, அதாவது டிசம்பர் மாதம் 23வது நாள் 2023. இன்று காலை, அதாவது நல்ல நேரம் என்று பார்க்கும்பொழுது காலை 7:30 மணி முதல் 8 மணி வரை நல்ல நேரம். பின்பு மாலை 4:45 முதல் 5:45 வரை நல்ல நேரம். இன்று அதாவது எத்தனை மணிக்கு பார்த்தீங்கன்னா இந்த ராகு காலம் அப்படின்பொழுது காலை 9 மணி முதல் 10:30 மணி வரைக்கும் ராகு காலம். பின்பு மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை யமகண்டம். இன்றைய நாளில் அதாவது சந்திராசிரமம் யாருக்கு என்று கவனிக்கும் பொழுது உத்திரம் மற்றும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசிரமம், மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது மேஷராசியில் சந்திர பகவான் பரணி மற்றும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பயணித்து கொண்டிருக்கின்றார். கன்னியில் கேது பகவானும் மீனத்தில் ராகு பகவானும் சஞ்சரிக்கின்றார்கள். துலாமில் அதாவது சுக்கிர பகவான் சஞ்சரிக்கின்றார்கள். விருச்சிகத்தில் புதன் மற்றும் செவ்வாய் கிரகமும் சஞ்சரிக்கின்றார்கள். சூரிய பகவான் தனுசு ராசியில் அதாவது பிரவேசிக்கின்றார்கள். கும்பராசியில் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய அதாவது ராசி பலன்களை பார்க்கலாம் வாங்க. மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய ராசி பலன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் அதாவது செவ்வாய் பகவான் எங்கே இருக்கிறார் பார்க்கும்பொழுது அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய விருச்சிக ராசியில் பயணித்து கொண்டிருக்கின்றார். இன்று உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 7வது இடத்தில் ஆட்சி பலம் பெறுகின்றார். இதன் காரணமாக இன்று சந்திரனுடைய நிலையும் பார்க்கும் பொழுது நிச்சயமான பணவரவுக்கு பங்கமில்லை என்ற அளவிற்கு ஏதாவது வகையில் நிச்சயமாக பணம் வந்து கொண்டே இருக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு வேலைப்பளுக்கள் கொஞ்சம் அதிகரிக்கத்தான் செய்கிறது. இருப்பினும் அதனை ஒன்றன் பின் ஒன்றாக செவ்வனை முடித்து மேலதிகாரிகளினுடைய பாராட்டை பெறுவீர்கள். பங்குச்சந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் ஏமாற்றங்கள் தோன்றும், கவனமாக கையாள வேண்டும். இன்று நண்பர்களை சந்தித்து பழக வேண்டிய ஒரு தினமாகவும் உள்ளது. அவர்களிடம் அதாவது பழைய நண்பர்களை மீட் பண்ணக்கூடிய ஒரு தினமாக இருக்கிறதால இன்றைய தினத்தை மிக அருமையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான். அவர் ஆட்சி பலம் பெறுகின்றார். அதுவும் 6வது இடம் என்று சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில் விட்டிருக்கின்றார். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவானும் களத்திரஸ்தானத்தில் செவ்வாய் மற்றும் புதனுடன் இணைந்து உள்ளதால் நிச்சயமாக திருமணம் ஆகாத ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று வரம் தேடுவதற்கு ஒரு சிறந்த நாளாக அமைகிறதுங்க. இந்த நாளை அழகாக பயன்படுத்தி கொள்ளலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பல காலமாக அதாவது காதலித்தவர்கள் உங்களுடைய பெற்றோரின் சம்மதத்தை இன்று பெறுவதற்கு ஏற்ற நாளாக உள்ளது. இந்த நாளையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அது மட்டுமன்றி இன்று அதாவது வியாபாரம் சம்பந்தப்பட்ட நிமித்தமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள நேரலாம். அந்த பயணத்தினால் உங்களுக்கு ஒரு நல்ல ஆதாயமும் கிட்டும். பல பேருடைய அறிமுகமும் உண்டாகும். இன்னும் உங்களுடைய தொழில் வளர்ச்சியை பெருக்குவதற்குண்டான அடித்தளமாக இந்த பயணம் உங்களுக்கு அமைகிறதுங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் அவர் உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6வது இடத்தில் ஆட்சியுடன் அதாவது ஆட்சி பெற்ற செவ்வாயுடன் இணைந்து அங்கே பயணித்து கொண்டிருக்கின்றார். இதன் காரணமாக என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கப் போகுது அப்படின்னு பார்க்கும்பொழுது நிச்சயமாக வழக்கு வம்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா, கோர்ட் கேஸு, உங்களுடைய பங்காளிகள் சொத்து பிரச்சனைகள், பூர்வீக சொத்து பிரச்சனைகள், இவ்வாறான எந்த ஒரு காரியங்கள் இருந்தாலும் சரி அது உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு நிலை உண்டுங்க. அதற்குண்டான அறிகுறியாவது இன்று உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் லாபம் மீறி உள்ளதால் நிச்சயமாக பணவரவுக்கு பஞ்சமில்லை என்று சொல்லலாம். வாராக்கடனும் வந்து சேரக்கூடிய ஒரு தினமாகவும் உள்ளது. உங்களுடைய களத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் லாபஸ்தானத்தில் இருப்பதால் கணவன் மனைவி உறவிலும் சரி அவங்களுடைய புரிதலும் சரி நல்ல ஒரு ஒற்றுமை நிச்சயமாக நிகழும். இன்றைய தினம் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சந்திர பகவான். சந்திரன் எங்கே இருக்கின்றார் அப்படின்னு பார்க்குறச்ச அவர் உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் பயணம் மேற்கொண்டு இருக்கின்றாருங்க. இது ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் என்று சொல்லலாம்.
என்ன காரணம் என்றால் 10ல் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். குரு பகவானும் சந்திரனும் இணைந்து குரு சந்திர யோகத்துடன் அங்கு இடம்பெற்றிருப்பதால் நிச்சயமாக தங்களுடைய தொழில் நிமித்தமான அனைத்து செயல்களும் இன்று வெற்றி பெறுங்க. இன்றைக்கி அதாவது உதாரணமாக ஒரு தொழிலதிபரை சந்தித்து அவங்ககிட்ட ஒரு ப்ராஜெக்ட் வாங்கணும், இது மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சுனாலும் ஒப்புதல் வாங்கக்கூடிய சில விஷயங்கள், மற்றும் இப்போ ஒரு கலைஞர்களாக இருந்தால் ஒரு ப்ரொடியூசர் போய் பார்க்குறது, அவங்ககிட்ட ஒப்புதல் வாங்குவதற்கு இவ்வாறான ஒரு சாதகமான விஷயங்களை நீங்கள் எதிர்பார்க்க வேண்டும் என்றால் இன்றைய நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் 6வது இடத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். இதன் காரணமாக அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் அல்லது அரசு எக்ஸாம் என்று சொல்லக்கூடிய விஷயத்தில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண வேண்டும் என்றாலும் அதுக்குண்டான விண்ணப்பங்களை கையொப்பம் விடுவது, இவ்வாறான விஷயங்களும் தங்களுக்கு பொருத்தமாக அமையும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்கள் ராசிக்கு அதாவது சூரிய பகவான் பஞ்சமஸ்தானத்தில் விட்டிருக்கின்றார். உங்களுடைய அதாவது அஷ்டமஸ்தானத்தில் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகு பகவான் இருக்கிறார். ஸோ சிம்மராசி அன்பர்களுக்கு வீட்டில் வந்து சின்ன பிரச்சனைகள், சிறு சிறு வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கு அதிகமான சாத்தியக்கூறுகள் உண்டுங்க. ஸோ கூடுமான வரைக்கும் கொஞ்சம் மௌனமாக அங்கே இருந்துவிட்டு வெளியிடங்களுக்கு சென்று வந்தாலே உங்களுக்கு கோவில், குளம், அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் யோகா, மெடிடேஷன் இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் மேற்கொண்டீர்கள் என்றாலே உங்களுடைய ஸ்ட்ரெஸ் என்று சொல்லக்கூடிய மன அழுத்தங்கள்லாம் பறந்து விடுங்க. உங்களுடைய பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் அவரும் வந்து எங்கே இருக்கிறார் என்பது பாகிஸ்தானத்தில் உள்ளதால் பணவரவு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எந்த ஒரு இடைஞ்சலும் இடையூறுகளும் இல்லாமல் உங்களுக்கு சரளமாக வந்து கொண்டே இருக்கும். பணப்புழக்கம் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்குங்க. இன்றைய தினத்தில் அதாவது விரைய செலவுகள் எந்த ஒரு பெரிய அளவிற்கும் இருக்காது. கூடுமான வரை வந்து நீங்கள் சிக்கன நடவடிக்கை எடுப்பது மிக உத்தமங்க. இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான். அவர் எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய நிலை வந்து உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய வீரியஸ்தானத்தில் அவர் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். இதன் காரணமாக உங்களுக்கு அதாவது உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது சுக்கிர பகவான் அவரும் ஆட்சி பலம் பெறுவதால் கன்னிராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக நல்ல யோகமே உண்டாகும். ஆனாலும் இருப்பினும் இன்று கன்னிராசியில் அதுவும் குறிப்பாக உத்திரம் மற்றும் அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசிரமம், மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். காரணம் என்னவென்றால் இன்று அஷ்டமம் என்றாலே உங்களுக்கு மனக்குழப்பத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு நிலை உண்டு. மனம் குழப்பமடையும். ஏதாவது ஒரு சிந்தனை, ஏதோ ஒரு சந்தேகங்கள், இப்படி நீங்களாகவே குழம்பிக் கொள்ளக்கூடிய ஒரு தினமாக உள்ளதால் இன்று எந்த ஒரு புதிய முயற்சிகளும் செய்ய வேண்டாம். இன்று எந்த ஒரு புதிய அதாவது சுப காரியத்தையும் ஆரம்பிக்க வேண்டாம். அதே மாதிரி ஒரு முக்கியமான நபரை சென்று பார்த்து அவரிடம் ஒரு ஒப்புதல் வாங்குவது, இவ்வாறான விஷயத்தை நீங்கள் கொஞ்சம் தள்ளி போடுவது மிக உத்தமம். காரணம் இன்று உங்களுக்கு சந்திராசிரமம், பயணங்களினால் உங்களுக்கு தோல்விகள் அடைய அதிகமான வாய்ப்புகள் உள்ளதால் இன்று இறைவனை மட்டும் நீங்கள் பிரார்த்தியுங்கள், நல்லதே நடக்கும். இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான். அவரும் ஆட்சி பலம் பெற்றிருக்கின்றார். உங்களுடைய களத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது செவ்வாய் பகவான். அவர் தனஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம். இன்று சந்திரன் களத்திர ஸ்தானத்தில் இருக்கிறதுனால துலாம் ராசி அன்பர்களில் திருமணம் ஆகாதவர்களுக்கு மற்றும் துணை இல்லாதவர்களுக்கு என்று கூட சொல்லலாம். அதாவது உங்களுக்கு ஒரு காதல் கன்சிமிட்டுன்ற வகையிலும் இருக்குது. என்ன காரணம்னா உங்கள் ராசி அதிபதியே சுக்கிர பகவானுங்க. சுக்கிரன் என்றாலே அன்பு, பாசம், காதல், இவ்வாறான விஷயங்களை குணம் கொண்டது தாங்க அந்த ஒரு விஷயம். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் ஆட்சியுடன் இருப்பது மிக சிறப்புங்க. சரிங்க, இன்னைக்கு என்ன ஆகும் குறிப்பாக அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் செலவினங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இன்னைக்கு. ஸோ சிக்கன நடவடிக்கைகள் மிக அவசியம். உத்தியோகஸ்தர்களுக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது வேலை பளுக்கள் வந்து குறைவானதாக தான் இருக்கும். பெரிய அளவில் ரொம்ப மனசை ஸ்ட்ரெஸ் பண்ணுற அளவுக்குலாம் இருக்காது. அதுவும் சுலபமாக முடியக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குங்க. இன்றைய தினத்தில் நண்பர்களுடைய வட்டாரங்கள் உங்களுக்கு பெருகக்கூடிய ஒரு நிலையும் மற்றும் புதிய நண்பர்களுடைய அறிமுகமும் உங்களுக்கு கிடைக்குங்க. இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க.
உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் மிக அருமையான ஸ்தானத்தில் உள்ளார். அதாவது ஆட்சி பலமுடன் இருக்கின்றார். லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவானும் ராசி கேந்திரத்தில் இருப்பது மிக சிறப்புங்க. உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உபஜயஸ்தானத்தில் விட்டிருக்கின்றார். இதன் காரணமாக நிச்சயமாக உங்களுக்கு பல விதங்கள் நன்மைகள் கிட்டுங்க. அதுவும் ருண ரோகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டுங்க. ஏன்னா ஹெல்த் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருந்து நீங்கள் செயல்பட்டீர்கள் என்றால் இந்த நாளை அழகாக பயன்படுத்திக்கலாங்க. இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும்பொழுது உங்கள் ராசிநாதன் குரு பகவான் பஞ்சமஸ்தானத்தில் விற்றிருக்கின்றார். அது ரொம்ப மிக விசேஷமான ஒரு பலனை தருகிறது. உங்களுடைய சுகாதிபதி என்று சொல்லக்கூடிய ராகு பகவானும் மிக அருமையாக உள்ளார். உங்களுடைய களத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவானும், அதாவது 6வது இடத்திற்கு அதிபதியான சுக்கிர பகவான் இப்போ ஒவ்வொரு இடத்திலும், அதாவது சுக்கிர பகவான் ஆட்சியுடன் இருக்கின்றார், புதன் பகவான் விரயஸ்தானத்தில் இருக்கின்றார். இதன் காரணமாக ஒட்டுமொத்த பலன்களை பார்க்கும்போது நல்லதே நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குங்க. அதுவும் நீங்கள் நினைத்த சில காரியங்களை இன்று முடித்து அதாவது வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையை தருகிறது. இன்றைய தினத்தில் அதுவும் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளுதல், வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஈடுபடுதல், அதாவது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு ப்ராஜெக்ட் அப்ளை பண்ணுறது, இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அதிகமான சாதகமான நிலையை தருகிறதுங்க. இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சனி பகவான், பொதுவாகவே நீங்கள் உங்களுக்கு விரல் விட்டு எண்ணக்கூடிய நண்பர்களே உங்களுக்கு இருப்பார்கள். ஏனென்றால் அந்த அளவிற்கு யாரிடமும் ரொம்ப க்ளோஸாக இருக்க மாட்டீங்க. ரொம்ப கவனமாக பழகக்கூடிய ஒரு நபர் என்றால் அது உங்களுக்கு பொருந்தும். இன்று உங்களுக்கு அதுவும் குறிப்பாக மார்க்கெட்டிங் பிரிவினர்களுக்கெல்லாம் நல்லதொரு லாபங்களை ஈட்டக்கூடிய அளவிற்கும் மற்றும் உங்களுடைய இலக்கினை எட்டுவீர்கள். இன்று போனஸ் மற்றும் சம்பள உயர்வுக்கு வழி உண்டு. ஒரு சிலருக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். இன்றைய தினத்தில் பங்குச்சந்தை உங்களுக்கு லாபத்தை தரும். உங்களுடைய களத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி சந்திரனுடைய நிலை மிக அருமையாகவே உள்ளதால் உங்களுக்கு பல விதங்களிலும் ஏற்றங்களை நிகழும். ஒரு சிலருக்கு திடீர் வாய்ப்புகளும் திடீர் அதிர்ஷ்டங்களும் நிகழும். இந்த நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்களுக்கு அதுவும் குறிப்பாக கும்பராசி அன்பர்களுக்கு சைனஸ், வீசிங் மற்றும் மூட்டு வலி, இது மாதிரி வலிகள் எல்லாம் போவதற்கு அதிகமான சாத்தியக்கூறுகள் உண்டு. மருத்துவ சிகிச்சை அவசியம். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உபஜயஸ்தானத்தில் தொடர்ந்து வீற்றிருப்பதால் வண்டி வாகனங்கள் மூலியமாகவும் லாபங்கள் கிட்டும். ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய அதாவது 7ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் மிக அருமையாகவே வீற்றிருக்கின்றார். இதன் காரணமாக பல விதங்களிலும் தங்களுக்கு நன்மையே கிடைக்கும். குறிப்பாக பிதிர் வழி சொத்துக்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கு அதிகமான சாத்தியக்கூறுகள் உண்டு. இன்றைய தினத்தில் கணவன் மனைவி உறவிலும் நல்ல ஒரு ஒற்றுமையும் புரிதலும் ஏற்படும். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும்பொழுது உங்கள் ராசிநாதன் குரு பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் தொடர்ந்து பயணித்து கொண்டு இருக்கின்றார். இன்று சந்திரன் உங்களுக்கு உபஜயஸ்தானத்தில் உச்சம் பெறுகின்றார். இதன் காரணமாக உங்களுக்கு பல விதங்களிலும் நன்மைகளை நிகழும். உங்களுடைய களத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் மிக அருமையாகவே இருக்கின்றார். நிச்சயமாக தொழில் நிமித்தமாக பல விதங்களிலும் தங்களுக்கு ஏற்றங்களை நிகழும். இன்று ஒரு சில வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்வார். இன்னும் ஒரு சில வெளியூர் பயணங்களை மேற்கொண்டு அந்த பயணங்கள் உங்களுக்கு பல விதங்களிலும் நன்மையை தரப்போகிறது. இன்று உறவினர்கள் உங்களுக்கு உதவி செய்வர். நண்பர்கள் வட்டாரத்தில் உங்களுக்கு மதிப்பு உயரும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.